எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். இதோட வீடியோ தியரிட்டிக்கலாக நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ராக்டிக்கல் வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இந்த கனெக்ஷனு. நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ராக்டிக்கலாகவே நான் வந்து உங்களை அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ போடுற ஐடியா இல்லை. இப்போ அவங்க சொன்னதுக்காண்டி நான் வந்து ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ அது என்ன சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த சர்க்யூட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது வந்து ஒரு ஃபீஸ் கேரியர் எடுத்திருக்கேன். இந்த ஃபீஸ் கேரியருக்கு வந்து ஒரு இன்புட் சப்ளை, இது இன்புட் சப்ளை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான வயரு. அடுத்து அந்த இன்புட்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த இன்புட்லேருந்து நான் ஒரு வயர் எடுத்து ஒரு இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட அடுத்த எண்ட் எடுத்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ஃபீஸ் கேரியருக்கே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்க வயர் பாருங்கள், ஃபீஸோட ஒரு எண்டும் அடுத்த எண்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபீஸ்க்கு வந்து இன்புட்டு. இது அவுட்புட்லேருந்து நான் எடுத்து எங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இன்னொரு இண்டிகேட்டர் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த இண்டிகேட்டருக்கு பாருங்கள் இன்னொரு எண்டு எங்கேருந்து வருதுன்னா, நமக்கு நியூட்ரல் வயர், இந்த பிளாக் வயர் வருது. இப்போ இந்த இண்டிகேட்டரோட அவுட்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு வயர் எங்கே போகுது பாருங்கள், இந்த ஹோல்டருக்கு போகுது. இந்த ஹோல்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நியூட்ரல் இங்கேருந்து வந்துடுது. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்யூட் படி உள்ளது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். இதை செக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நீங்களே பார்த்துக்கலாம் இந்த சர்க்யூட் வந்து கரெக்டாக இல்லை ராங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வயர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நியூட்ரல் வயர் வந்து ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபேஸ் வயர் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். அதில் ஃபீஸ் போச்சு அப்படின்ற கண்டிஷனில் எரியக்கூடிய இண்டிகேட்டரு. இது ஃபீஸ் நல்லா இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் எரியக்கூடிய லைட்டு இது. இப்போ ஃபீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமையே ஃபீஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ வந்து ஃபீஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணாமையே ஃபீஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய வீடியோ தான் இது. இது வந்து வீடுகளுக்கோ ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அடிக்கடி ரிமூவ் பண்ணி பார்க்காம நம்ம ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம், நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இல்லை பவர் கட் ஆகிருக்குதா இல்லை ஃபீஸ் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறத. இப்போ நம்ம வயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் போயிருக்கு அப்படின்றதுக்கான இண்டிகேட்டரு, இது ஃபீஸ் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கான இண்டிகேட்டரு. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபீஸ் கேரியர் வந்து நான் அதில் மாட்டலை. அதனால் என்ன ஆச்சுன்னா ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து எரியுது. இப்போ பாருங்கள், நான் ஃபீஸ் வயர் இதில் போட்டிருக்கேன், தெரியும் உங்களுக்கு ஃபீஸ் வயரு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். கேரியரில் இன்சர்ட் பண்ணுறப்ப பாருங்கள், இந்த பல்ப் வந்து ஆஃப் ஆயிரும், இந்த இண்டிகேட்டர் வந்து எரியும், இந்த பல்பும் எரியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் மாட்டுறேன். இதுபோல் நீங்கள் யாரும் செஞ்சு பார்க்காதீங்க, ரொம்ப கவனமாக செய்யணும். நான் வந்து மரப்பலகையில் உட்காந்துருக்கிறேன், மரப்பலகை வச்சு டேபிள் வச்சு தான் செய்கிறேன். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை நான் மாட்டிட்டேன். இப்போ நான் இந்த கேரியரை வச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, இந்த இண்டிகேட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு, இந்த பல்பும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம சர்க்யூட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா. இதை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் செஞ்சு பார்த்துக்க. நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், கேரியர் வந்து ரிமூவ் பண்ணுறேன். எல்லாம் லைவ் தான், எடிட்டிங் எதுவுமே கிடையாது. பாருங்கள், ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த ஃபீஸ் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் எரியுது. இது வந்து நமக்கு நல்லா கண்டிஷன் அப்படின்னு சொல்கிற இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள், சேஞ்ச் ஆயிடுச்சு, இண்டிகேட்டர் ரெண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அதாவது கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியே தான் போகும். அதனால் வந்து இந்த கண்டிஷனில் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து எரியலை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏன்னா ஃபீஸ் கேரியருக்கு முன்னாடியும் பின்னாடி தான் எடுத்திருக்கோம். அப்படின்றப்ப அதுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்காதனால இந்த இண்டிகேட்டர் வந்து எரியலை. திரும்ப இது வந்து நம்ம ஃபீஸை ரிமூவ் பண்ணோன்னு எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபேஸ் அப்படின்றது இது வழியே வந்து இதுக்கு கிடச்சிது. இந்த நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறது நமக்கு இந்த இண்டிகேட்டர் மூலம் போய் ரிவர்ஸில் வந்து தான் கிடைக்கிது. இப்போ நான் சர்க்யூட் காட்டுறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி வந்து தியரிட்டிக்கலாக அப்லோட் பண்ண வீடியோவும் கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.